2020 ஆண்டு புத்த சாசன மத விவகார மற்றும் கலாச்சார அமைச்சினுடைய செயலாளரின் அறிவுறுத்தலுக்கமைய பௌத்த விவகார, இந்து விவகார, கிறிஸ்தவ விவகார மற்றும் முஸ்லிம் விவகார திணைக்களத்துக்குட்பட்ட மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளை பதிவு செய்யும் நடைமுறை நிறுத்தப்பட்டதை நான் அறிகின்றேன். ஆனால் புத்த சாசன திணைக்களத்தில் இயங்குகின்ற பிரிவினாக்கள், இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தில் இயங்குகின்ற அறநெறி பாடசாலைகள் மற்றும் கிறிஸ்தவ மத அலுவலர்கள் திணைக்களத்தில் இயங்குகின்ற மிஷனரி பாடசாலைகள் என்பவற்றை பதிவு செய்வதற்கான முறையான அனுமதிகள் பல ஆண்டுகளாக மீண்டும் வழங்கப்படுவதுடன் அது மிகவும் சுமூகமாகவும் இடம்பெற்று வருகின்றது. இலங்கையில் செயல்பட்டு வரும் அரபு கல்லூரிகள் மற்றும் மதரசாக்களை பதிவு செய்வது தற்போதைய நிலையில் இடைநிறுத்தப்பட்டிருப்பதால் பல்வேறு கல்வி, சமூக மற்றும் நிர்வாக ரீதியான பாதிப்புகள் ஏற்பட்டு வருவதை தங்களது கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளை பதிவு செய்வதற்கு முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்திற்கு அனுமதி வழங்காத காரணத்தினால் நாடு முழுவதிலும் இருந்து பதிவிற்காக விண்ணப்பித்த சுமார் 80 அரபு கல்லூரிகளுக்கும் மதரசாக்களுக்கும் பல ஆண்டுகளாக பதிவு செய்வதற்கான அனுமதிகள் வழங்கப்படவில்லை. மேற்படி பதிவு இடைநிறுத்தத்தின் காரணமாக குறித்த அரபு கல்லூரிகள் மற்றும் மதரசாக்கள் இயங்குவதில் அதன் நிர்வாகிகள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், கல்வி சமூகம் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள். குறிப்பாக அரபு கல்லூரிகளில் கல்வி பயிலும் மாணவர்களின் கல்வி சான்றிதழ்கள் அரசு ரீதியாக அங்கீகாரம் பெற முடியாத ஒரு நிலை உருவாகியுள்ளது. இதனால் அவர்கள் மேற்படிப்பு, வேலை வாய்ப்பு மற்றும் வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகளை இழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பல வருடங்கள் கல்வி பயின்ற மாணவர்கள் தங்களது கல்வி முயற்சிக்கு உரிய சட்டபூர்வ அங்கீகாரம் இல்லாத, பெற முடியாத நிலையில் தவிப்பதோடு மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாக ஊழியர்களும் பெரும் சிக்கல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கௌரவ சபாநாயகர் அவர்களே, மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகள் இஸ்லாமிய மார்க்க கல்வி, ஒழுக்க பயிற்சி மற்றும் சமூக வழிகாட்டுதலில் முக்கிய பங்கு வகித்து வருகின்றன. பதிவு இடைநிறுத்தம் காரணமாக இந்த மார்க்க கல்வி தொடர்ச்சியில் இடைவெளி ஏற்பட்டு சமூகத்தில் தவறான புரிதல்கள் மற்றும் நம்பிக்கை குறைபாடுகள் உருவாகும் அபாயமும் காணப்படுகிறது. அத்துடன் பதிவு இல்லாத கல்வி நிறுவனங்களாக கருதப்படுவதால் வங்கி கணக்குகள், நிதி உதவிகள், வெளிநாட்டு உள்நாட்டு நன்கொடைகள் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்பாக சட்ட மற்றும் நடைமுறை ரீதியான குழப்ப நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, நமது நாடும் முழு உலகமும் வேண்டி நிற்கின்ற நல்லொழுக்கங்களையும் உயரிய பண்புகளையும் கற்றுக் கொடுக்கின்ற இந்த மதரசாக்கள் நிறுவனங்கள் மற்றும் அரபு கல்லூரிகளின் பதிவை தொடர்ந்து இடைநிறுத்தி இருப்பது முஸ்லிம் சமூகத்திற்கு இழைக்கப்பட்டுள்ள ஒரு பாரிய அநீதியாகும். மேற்படி நிலைமைகளை கருத்தில் கொண்டு மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளை பதிவு செய்வது தொடர்பான நடைமுறையை விரைவாக தெளிவுபடுத்தி பதிவு செயல்முறையை மீண்டும் ஆரம்பிக்க அல்லது உரிய வழிகாட்டுதல்கள் வழங்க தங்களது அமைச்சின் மூலம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு ஆவண செய்யுமாறு இந்த உயரிய சபையிலே தங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்கள் மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளினை பதிவு செய்வதற்கான அனுமதியினை வழங்குவதற்கு ஆவண செய்ய முடியுமா? மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளின் பதிவு செய்வதற்கு அனுமதி வழங்குவதற்கு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்பதை இந்த சபையிலே தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ගරු උද්ඝාටන අමාත්‍යතුමා. ගරු කතානායකතුමනි, ගරු මන්ත්‍රී ආචාර්ය හිස්බුල්ලා මැතිතුමා අපෙන් විමසන මේ ප්‍රශ්නය ඇත්තටම අත්‍යවශ්‍ය ප්‍රශ්නයක්, පිළිතුරක් තිබිය යුතු ප්‍රශ්නයක්.
තොරතුරු අපේක්ෂා කිරීම සාධාරණ ප්‍රශ්නයක්. එතන කොටස් දෙකකින් එතුමා කරුණු විමසනවා. මද්රසා හා අරාබි විද්‍යාල ලියාපදිංචි කිරීම සඳහා අනුමැතිය ලබා දීමට ක්‍රියාත්මක විය හැකිද කියන එකත්, මද්රසා හා අරාබි විද්‍යාල ලියාපදිංචි කිරීම සඳහා අනුමැතිය ලබා දීමට ගෙන ඇති ක්‍රියාමාර්ග. මෙතනදී ගරු කතානායකතුමනි කිව යුතුයි උක්ත කරුණ සම්බන්ධව පළවෙනි ප්‍රශ්නය ගත්තොත් මද්‍රසා හා අරාබි විද්‍යාල ලියාපදිංචි කිරීම සඳහා අවසර ලබා දීම කළ හැකිද? ඔව්, මේක කළ හැකි දෙයක්. දැනට කුර්ආන් මද්‍රසා ලියාපදිංචි කිරීමේ ක්‍රියාවලිය සිදු වෙමින් පවතිනවා. කුර්ආන් මද්‍රසා යනු පාසල් කාලයෙන් පසුව කුඩා ළමුන් සඳහා අල් කුර්ආනය පාරායනය කිරීම සඳහා පිටුවා ඇති මද්‍රසාවක්. එතන ගැටලුවක් නැහැ. අරාබි විද්‍යාල සම්බන්ධව තමයි ඔබතුමාගේ ප්‍රධාන අවධානය යොමු වෙන්නේ. අරාබි විද්‍යාල ලියාපදිංචි සඳහා අපේ අවසර දීම සඳහා අරන් තියෙන පියවරයි විමසන්නේ. මෙතනදී ගරු කතානායකතුමනි මේකේ ඉතිහාසය පේලි දෙක තුනකින් සඳහන් කළොත් 2024 4 මාසයේ පළවෙනිදා තමයි හිටපු ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මහත්මයා මද්රසා පාසල් පිළිබඳ පනත පිළිබඳ ඉල්ලීමක් කරලා තිබුණේ. එතකොට ඒ කටයුත්ත ආරම්භ වෙලා තිබුණා. එන් පස්සේ කටයුතු සිදුවෙමින් පවතින අතරේ 2025 10 වෙනි මාසේ 13 වෙනිදා වර්තමාන ජනාධිපතිතුමා රැස්වීමක් කැඳවලා තිබුණා මේ සම්බන්ධ සියලු පාර්ශව කැඳවගෙන. මොකද අප කිව යුතුයි ඔබතුමා සඳහන් කළා පිරිවෙන් සහ අනෙකුත් බෞද්ධ හින්දු ආයතන ගැටලුවකින් තොරව පිරිවෙන් ක්‍රියාත්මක කරනවා. ඇයි මේකට තියෙන ගැටලුව කියලා. අප සියලු දෙනා දන්නවා මේවා සම්බන්ධ ගැටලුවක් තිබුණේ නැහැ. හොඳින් ඔබතුමා භාවිත කළ වචනයක කිව්වොත් සුමට විදියට කටයුතු කරමින් තිබුණා. නමුත් 2019 පාස්කු ඉරුදුන ප්‍රහාරයෙන් පස්සේ තමයි මේ කොටසට ගැටලුවක් ඇති වෙන්නේ. ඒ නිසා තමයි ඒවා ගැන වැඩිපුර සොයා බැලීම් කරන්න සිද්ධ වෙලා තිබෙන්නේ. එහෙම නැත්නම් දැනට ලියාපදිංචි අරාබි විද්‍යාල සංඛ්‍යාව 321ක්. ඔබතුමා සඳහන් කළා වගේ 82ක ප්‍රමාණයක් දැන් පොරොත්තු ලේඛනයේ තිබෙනවා ලියාපදිංචිය අපේක්ෂාවෙන්. ඒ නිසා සියලු පාර්ශව කැඳවලා ජනාධිපතිතුමා නැවත උපදෙස් දීලා තිබුණා මේ කටයුත්ත කඩිනම් කරන්න. මේ කටයුත්තට සම්බන්ධ වෙලා තිබෙනවා ගරු මන්ත්‍රීතුමනි මා මීට කලින් පාර්ලිමේන්තුවට පැහැදිලි කරා. මේ ලියාපදිංචිය පමා වෙන්නේ මේ හා සම්බන්ධ විෂය නිර්දේශය රිවිෂන් එක නැත්නම් ඒ පිළිබඳ නැවතත් සලකා බැලීම අවසන් නොවී තිබෙන නිසා. මේක අධ්‍යාපන අමාත්‍යාංශය මේ වෙනුවෙන් කමිටුවක් එක්ක වැඩ කරමින් ඉන්නවා. මද්‍රසා පාසල් සම්බන්ධ පනතත් මේ විෂය නිර්දේශයත් එකිනෙකට සම්බන්ධයි. ඒ නිසා ඒ කරුණු එකිනෙක අතිපිහත නැත්නම් ඕවර්ලැප් නොවෙන්න විසඳගෙන ඒ විසඳ ගැනීමෙන් අනතුරුව කිසිදු බාධාවකින් තොරව අපට පුළුවන් වෙනවා මේ ලියාපදිංචිය පිරිනමන්න. මේකේ පොඩි තොරතුරක් විතරක් තව සඳහන් කරන්නට ඕනේ මම. මේ අරාබි විද්‍යාල මද්‍රසා පාසල් විධිමත් කිරීම සම්බන්ධ පනත් කෙටුම්පත් සකස් කිරීම සඳහා සමාජිකයන් 9 දෙනෙකුගෙන් යුක්ත සමාලෝචන කමිටු 3ක් ක්‍රියාත්මක වෙනවා. එතනදී සකස් කරන ලද TOR ලයිස්තුව 2024 4:30 වෙනි දින ජනාධිපති කාර්යාලය වෙත යොමු කරලා තිබෙනවා. මේ විදිහට රැගෙන තිබෙන පියවර රාශියක් මට මගේ පිළිතුරේ සඳහන් වෙනවා. ඊට අමතරව මම ඇතරම අද මේ මොහොතට පොඩ්ඩකට කලිනුත් මුස්ලිම් පාසල් සංවර්ධන අධ්‍යක්ෂතුමා මේජර් NT නසුමුදීන් මහත්මයා විමසුවා මොකද්ද අලුත්ම තත්ත්වය කියලා. අර මම කලින් සඳහන් කළා වගේ මද්‍රසා පාසල් පනතත් ඒ වගේම විෂය නිර්දේශයත් අවසන් කර ගැනීමේ අවසන් අධීරයේ තිබෙන්නේ ගරු අධ්‍යාපන ඇමතිතුමිය උපදෙස් දීලා තිබෙනවා. මේ දෙකම එකට සලකලා බලලා අවසන් කරගන්න ඕන ඉක්මනට කියලා. මගේ පෞද්ගලික උනන්දුවේ කිසිදු අඩුවක් නැහැ ඔබතුමා කිව්වා වගේ. පෞද්ගලිකව මම මේකට තවදුරටත් මැදිහත් වෙලා මේ අවසන් අධීරයේ තියෙන කටයුත්ත අවසන් කරගෙන මේ ලියාපදිංචියට තියෙන බාධාව ඉවත් කරගන්න කටයුතු කරනවා කියලා සඳහන් කරන්න කැමතියි. கௌரவ மந்திரித்துமா கௌரவ சபாநாயகர் அவர்களே, குறிப்பாக இந்த த காமன் சிலபஸ் ஃபார் த அரபிக் காலேஜஸ்ங்கிற விஷயம் பல ஆண்டுகளாக நாங்கள் பேசி வருகின்றோம். கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த கல்வி அமைச்சும் நியமித்திருக்கின்ற அந்த பேராசிரியர்களை கொண்ட அந்த கல்விக்குழு அறிக்கைகளை சமர்ப்பித்திருக்கின்றது. இருந்தாலும் அந்த 2 முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்துக்கும் இடையில் இருக்கின்ற சில கருத்து வேறுபாடுகளால் மிக நீண்ட காலமாக இது இப்படி இருந்து வருகிறது. ஆக இன்னும் எவ்வளவு இந்த
நாங்களும் நிறைய முயற்சிகளை எடுத்தும் எவ்வளவு விரைவாக இதனை கொண்டு வர முடியும் என்று. இருந்தாலும் இந்த காலதாமதம் ஏற்படுகின்ற காரணத்தினால் நீங்கள் இந்த ஏற்கனவே சுமார் 320 அரபு கல்லூரிகள் இந்த நாட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களோடு இவர்களையும் நீங்கள் பதிவு செய்யுங்கள். இவர்களும் அவர்களுடைய அரபு கல்லூரிகளை பதிவு செய்வதனூடாக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை. என்றால் இவைகள் இப்பொழுது பல வருடங்களாக நடைபெற்று வருகிற ஒரு அரபு கல்லூரிகள், கிட்டத்தட்ட சில அரபு கல்லூரிகள் 10 வருடங்களுக்கு மேல் இயங்கி வருகின்ற அரபு கல்லூரிகள், மோர் தென் 10 years they are functioning. ஆகவே அதை ரெஜிஸ்டர் பண்றது ஒரு விஷயம் அல்ல. ஆக அதையும் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த 320ஓடு இதையும் சேர்த்து 400 அரபு கல்லூரிகளாக வைத்துக்கொண்டு இந்த எப்பொழுது இந்த காமன் சிலபஸ் எப்போ முடியுதோ அப்பொழுது அதை அப்ளை பண்ண முடியும். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அந்த ரூல்ஸ், அந்த புதிய பணத்தை அல்லது புதிய சட்டமூலம் அல்லது புதிய அந்த சிலபஸ் வருகின்ற போது இதையும் கொண்டு நாங்கள் செய்ய முடியும். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இதை நீங்கள் உங்களுடைய காலத்திற்குள் செய்ய வேண்டும். நாங்கள் அதை எதிர்பார்க்கின்றோம். ஆகவே அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் கேட்க விரும்புகின்றேன். ගරු අමාත්‍යතුමා. ගරු කතානායකතුමනි, ඔබතුමා සඳහන් කළා වගේ අනිවාර්යයෙන් මෙතන තිබෙන මේ ප්‍රමාදවලට හේතු වෙන්නේ අර මතභේද කියන කාරණය තමයි. ඒක ඇත්ත. පාර්ශ්ව ගණනාවක් නිසා තමයි සමහර රැස්වීම් වාර කල් යන්නේ ඒ මතභේද නිසා. ඔබතුමා සඳහන් කළා වගේ අනිවාර්යයෙන්ම මේ ගැන මගේ පෞද්ගලික උනන්දුව ඉහළින්ම තියෙනවා. මේක අවසන් කරගෙන සාර්ථක විදියට මේ කටයුත්ත නිම කරන්න අපේක්ෂා කරනවා. බොහොම ස්තුතියි ඔබතුමාට.